இந்த பொண்ணு ரொம்ப நேரமா ஃபாஸ்ட் ஃபுட் கடையை பசியிலே பார்த்து நின்னுட்டு இருக்கா. இத பார்த்த அந்த கடைக்காரம்மா அந்த பொண்ணை பக்கத்துல கூப்பிட்டு உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்கிட்ட சுத்தமா காசு இல்லைன்னு சொல்றா. அதுக்கு அவங்க நீ போய் உட்காரு நான் வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. அவளும் அந்த டேபிள்ல போய் உட்கார்ந்து அன்னைக்கு காலையில அவங்க அம்மா கூட நடந்த சண்டையை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. இவ பார்க்கும் போதெல்லாம் அவங்க அம்மா இவங்க வீட்டு சோஃபால படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அப்படிதான் இவ ஸ்கூல் முடிச்சுட்டு லேட்டா வீட்டுக்கு வந்ததை ஏன் கேட்டதுக்கு நான் அப்படிதான் வருவேன் அது ஏன் இஷ்டம்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறா. இவ அதை நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த கடைக்காரம்மா ஒரு பிளேட்ல ஆனியன் இல்லாம ஃப்ரைட் ரைஸும் கூடவே ஒரு ஆம்லெட்டும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இத பார்த்ததுமே அந்த பொண்ணு நான் இப்படிதான் சாப்பிடுவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேக்குறா. அப்பதான் அவங்க சொல்றாங்க காலையில இருந்தே உங்க அம்மா உன் போட்டோ காமிச்சுதான் இந்த ஏரியா ஃபுல்லாவே தேடி சுத்திட்டு இருக்காங்கன்னு. சப்போஸ் என் பொண்ணு வந்தானா அவ சுத்தமா பசி தாங்க மாட்டா, அவளுக்கு இந்த மாதிரி செஞ்சாதான் பிடிக்கும்னு சொல்லி காசும் கொடுத்துட்டு போனதா சொல்றாங்க. அதை கேட்டதுமே அந்த பொண்ணுக்கு அழுக சுத்தமா அடக்க முடியல. அவளோட அம்மா இவளுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்காக தான் டெய்லி சீக்கிரமா எழுந்து எல்லா வேலையும் செய்யறாங்க. அதனாலதான் பகல்ல அவங்களுக்கு தூக்கம் வந்து தூங்கிடுறாங்க. கடைசியா இவ பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு நினைச்சு அன்னைக்குதான் உணர்றா.